பிரைஸ் த லார்ட். இந்த மே மாதத்தில் 21ஆம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆபகூக் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஹபகூக் சாப்டர் 3 verse 19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? யார் நமக்கு பெலன்? பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் தான் நமக்கு பெலன். ஆமேன். யார் நமக்கு பெலன்? கர்த்தர் தான் நம்மளுடைய பெலனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போல ஆக்குவார். ஆமேன். நம்முடைய கால்களை ஆண்டவர் மான் கால்களைப் போல மாற்றுகிற தேவன். மானுடைய ரொம்ப தனித்தன்மை எதுனா அதோடைய கால். அப்படிதானே? மான்கள், டியருடைய ஃபீட்ஸ் அப்படின்னு சொன்னாலே அதை நல்லா பாவி குதிச்சு அது ஓடுகிற ஒரு பெலனை அந்த மான் கால்களிலே பெற்றிருக்கிறது. ஆண்டவர் உங்களுடைய காலையும் என்னுடைய காலையும் மான் கால்களை போல கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஐயோ என்னுடைய கால் ரொம்ப வலிக்குது, காலில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி தானே? ஒருவேளை இங்கே யாராவது காலில் வேதனையோடு வலியோடு இல்லை ஏதோ ஒரு கஷ்டத்தோடு நம்ம இருப்போம்னா இந்த வசனத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பேப்பரில் எழுதி இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய கண்ணாடி, அதாவது நீங்கள் முகம் பார்க்குற கண்ணாடி மிரர் பக்கத்தில் நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த வசனத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த வசனத்தை அறிக்கை பண்ண போகிறோம். யார் நமக்கு பெலன்? நம்ம சாப்பிடுகிற சாப்பாட்டினால் இல்லை, நம்ம சாப்பிடுகிற மருந்துகளால் நமக்கு பெலன் இல்லை, இல்லை வைட்டமின்ஸோ சப்ளிமெண்ட்ஸோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை. ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு பெலன். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி நம்ம சொல்லி நம்ம பழகிக்கொள்ளும். இல்லை ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. இல்லை நம்ம கிச்சனில் அதிகமாக வேலை செய்கிறோம் கிச்சனில் ஏதோ ஒரு கிளாசட் டோரில் இந்த வசனத்தை நீங்கள் ஒட்டி வைத்துக்கொள்ளுங்க. ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன். கர்த்தர் என்ன செய்வாராம்? என்னுடைய கால்களை என்ன செய்கிறார்? மான் கால்களை போல அவர் ஆக்குகிறார். ஆமேன். என்னுடைய கால்கள் மான் கால்களை போல கர்த்தர் மாற்றி உயரமான ஸ்தலங்களில் அவர் என்னை நடக்க பண்ணுவார். உயரமான ஸ்தலங்கள் அப்படின்னு தமிழில் இருக்குல்ல, இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா ஹை ஹில்ஸா அப்படின்னா நடத்துகிறோம். மலைக்கு மேலே ஆண்டவர் என்னை நடக்க பண்ணுவார். மலை மேலே ஏறுறது யோசித்து பாருங்கள். இன்றைக்கி படிக்கட்டு ஏறுறதுக்கே நம்ம ஐயோ எப்படி இந்த படிக்கட்டு ஏறுறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உங்களை மலைக்கு மேலே ஏற பண்ணி அந்த உயரமான ஸ்தலத்தில் உங்களை நடக்க பண்ணுவாராம். பிரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வளோ அருமையான தேவன். அல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு நடக்குமா, இதெல்லாம் முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? வசனம் என்ன சொல்லுது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நமக்கு பலன் இல்லைதான். என்னுடைய சரீரத்தில், நம்ம சரீரத்தில் பலன் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஆனால் கிறிஸ்துவனுடைய பலத்தினால செய்ய முடியும். அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு வேளை ஹாஸ்பிட்டல்ஸில் இல்லை ரீஹேப்ஸில் பலவிதமான காரியத்தில் ஆர்த்ரைட்டிஸில் கஷ்டப்படுறவங்க, இப்படி பல காரியத்தில் அநேகர் இன்றைக்கி கஷ்டப்படுகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம இந்த வசனத்தை எழுதி வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை வச்சு நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர்களுக்கு மான் கால்களை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய கால்கள் சாதாரணமான கால்கள் அல்ல. இந்த வசனத்தை 10 தடவை நீங்கள் சொல்லும் பொழுது மனசில் என்ன வருது? ஒரு தைரியம் வருது. அது வரைக்கும் மனசில் ஒரு சோர்வு வருகிறது. ஆனால் அந்த மனசோர்வுகளெல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு இந்த வார்த்தையின் மூலமாக நல்ல ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்து உங்களுடைய கால்களை மான் கால்களை போல ஆண்டவர் மாற்றி எல்லாம் நடக்க பண்ணுவார். நல்ல படிகள் ஏற, மலைக்கே ஏறி போகிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை மாற்ற பண்ணுவார். ஹல்லேலூயா. சில நம்ம நினைக்கிறோம் இந்த ஃப்ளைட் ட்ராவல்லாம் இந்தியாவிலேருந்து அமெரிக்கா வர்றது, இல்லை இலங்கையிலேருந்து அமெரிக்கா வரணுன்னா எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கணும். ஐயோ எனக்கு கால் வலிக்குமே, என் கால்லாம் வீங்கி போகுமே அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்ல. இந்த வசனத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ண பழகி கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒரு பர்டிகுலர் வியாதினா நம்ம என்ன பண்ணுறோம்? டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் நம்மளுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க. அந்த மருந்தை அவ்வளோ கண்ணும் கருத்துமாக கரெக்டாக காலையில் குடிங்க, நாங்கள்
சாயங்காலம் சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடுங்கன்னா கரெக்டாக எழுதி வச்சு அதை கரெக்டாக ஞாபகம் வச்சு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? மருந்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். வசனத்தை நம்ம ஏன் மருந்து மாதிரி எடுக்கக்கூடாது? அப்போ காலில் வலி வருது, அப்போ இந்த வசனம் ஏன் நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது? என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும் போது ஏன் வசனம் ஞாபகம் வர மாட்டேங்குது? இப்போ வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? ஒரு மருந்து மாதிரி நம்ம அறிக்கை பண்ண பழகிக்கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையில் பலன் இருக்குது. வசனத்தில் இருக்கிற பலத்தினால மோசையை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? 120 ஆண்டு, 120 years old. இந்த ப்ரேயரில் யாராவது 120 வயசு உள்ளவங்க இருக்கிறோமா? இதை கேட்குற யாராவது 120 வயசில் இருக்கிறோமா? யாரும் இல்லை. எல்லோரும் 50, 60, 70, 80 இந்த வயசு ரேஞ்சில் தான் நிறைய பேர் இருக்கிறோம். 40, 30 இல்லையா? அப்போது அந்த 120 வயசில் மோசையுடைய கண் பார்வை குறையவே இல்லையா? காலில் பேலன் குறையில. அவர் மலைக்கு மேலே ஏறி போகிறார். பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள். அந்த மலைக்கு மேலே ஏறி போய் கானான் தேசத்தை அவர் பார்க்குறார். இன்றைக்கி உங்களையும் என்னையும் மலைக்கு மேலே ஏற சொன்னால் என்ன சொல்லுவோம்? என்னால் ஏற முடியாது, இல்லை ஏதாவது வீல் சேர் இருக்குதா, ஏதாவது வழி இருக்குதா, ஏதாவது கார் போச்சுன்னா நான் வரேன் அப்படி சொல்கிறோம்ல. ஆனால் மோசே பார்த்திங்களா, 120 வயசில் அந்த மலைக்கு மேலே ஏறி போய் கானான் தேசத்தை அவர் பார்க்குற அவ்வளோ பலன். இங்கேருந்து அவளுக்கு அந்த பலன் வந்துச்சு. தேவன் கொடுக்குற பலன். ஆமென். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நமக்கு பலன். சோர்வாக இருந்தாலே நமக்கு பலனே இருக்காது தெரியுமா? நம்ம கவலையாக இருந்தாலே நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. மகிழ்ச்சியாக இருந்து பாருங்கள், நல்ல ஒரு பலன் இருக்கும். அல்லேலூயா. எப்போவும் சந்தோஷமாக, அதான் ஆண்டவர் எப்போவும் சந்தோஷமாக இருங்க. எல்லாமே மாறி போகும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை எல்லாம் மாறி போகும். நம்ம சந்தோஷமாக கர்த்தருடைய பலனை சார்ந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பிரேயரில் வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?